ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதிற்கான ஒரு பொக்கிஷத்தை தரப்போகின்றேன். மறுத்து விடாமல் பெற்றுக்கொள் குழந்தையே. இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் தடுமாறுகின்றது, எப்போதும் அலைபாய்ந்தபடியே இருக்கின்றது. அதை அடக்கிய நிலைப்படுத்தும் வழி என்ன என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகின்றது. உன்னுடைய மனம் எப்போதும் எதை பற்றி ஏனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறுகின்றது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றி பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது இந்த மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவர்களுக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவதைப் போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை உன்னுடைய மனம் பின்னிக் கொண்டிருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், அலட்சியம், புறக்கணிப்பு போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது உன்னுடைய மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை காண்பது போல தன்னிலையில் உழன்று கொண்டிருக்கும். உன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும்போது அதை வெளிப்படுத்தி விடுகின்றாய். அதனால் ஏற்படும் விளைவுகளையும் நீ சந்திக்கின்றாய். இதனால் தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி இந்த நிகழ்வுகள் நிகழும் வரை அமைதியாக உட்கார்ந்திரு. கரையான் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும். இதையே நீ பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்கிற்கு மேலே புருவம் மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதன் மீது பார்வையை செலுத்து. அப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தனிப்பட்டுவிடும். இதை பின்பற்றி பாரே. என் மீது முழுமையான பாரத்தை வைத்து இதை தினமும் செய்து கொண்டு வா. மீண்டும் கூறுகின்றேன், ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கண்களை மூடி எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன்னுடைய மனதை இரு புருவ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்து. இவ்வாறான நிலையில் 10 முதல் 15 நிமிடம் வரை உட்கார்ந்திரு. பிறகு பார், உன்னுடைய மனமானது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியுறும். உன்னுடைய எதிரிகளை கூட மன்னித்து மறக்கும் மனப்பான்மை உனக்குள் வளரும். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நான் இப்பொழுது கூறிய இந்த தவமுறையை காலையும் மாலையும் அல்லது இருவேளையிலும் தினமும் செய்து கொண்டு வா. இந்த 10 நிமிடங்கள் உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும் சக்தி வாய்ந்ததே. முயற்சித்து பார், நன்மைகள் நடக்கும். என் அன்பு குழந்தையே, யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தி பேசினாலும் சிரித்துக்கொண்டே கடந்து போக கற்றுக்கொள். காலமாக நான் இருந்து உன்னை வாழ்த்தியவர்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கப் போகின்றேன். தாழ்த்தியவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டப் போகின்றேன். ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீ ஒரு நாள் கூட ஆசைப்பட்டதில்லை. மனநிறைவான, நிம்மதி நிறைந்த, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டாய்? உன்னுடைய நியாயமான ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுப்பேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும்படியும் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நாளை நல்லபடியாக நடக்கும்படியும் உனக்கு ஒரு அற்புத வாய்ப்பை கொடுக்கத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என்றெல்லாமே. எல்லோருக்கும் உன்னுடன் தேவை இருக்கும்படியும் எல்லோருக்கும் நீ உதவி செய்யக்கூடிய வகையிலும் உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகின்றேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்றெல்லாமே. இங்கு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த நான் நொடி தவறாமல் கண்காணித்துக் கொண்டும் கவனித்துக் கொண்டும் தான் இருக்கின்றேன். ஒரு அப்பாவாக இருந்து எனது குழந்தையான உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் சரியாக திட்டமிட்டு வைத்துள்ளேன் என்றெல்லாமே.
இப்போதே இன்றிரவே உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைத்து அனுப்பிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து சுக்குநூறாய் உடைத்துவிட்டு எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகின்றேன். மனிதர்கள் எப்போதும் எல்லாவற்றிற்கும் ஆசை கொண்டவர்களாகவும் எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லாம் என்னுடையது என்கின்ற மனிதர்களின் எண்ணத்தில் இறுதியில் எதுவுமே என்னுடையது இல்லை என்பதை உணர வைத்த பிறகுதான் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். மனிதர்களின் குணமே எப்போதும் அப்படித்தானே இருக்கின்றது. உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். யாருக்கும் நீ யார் என்பதை நிரூபிக்க அவசியமில்லை என்றெல்லாமே. வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத பாடங்களை கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று தெரியுமா? வயிறு பசிக்கும் போதும், பணமே இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதும், துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்து உதவக்கூட ஆளில்லாமல் மனமுடைந்து இருக்கும் போதும் வாழ்க்கையில் பல பாடங்களை நீ உணர்ந்து கொள்வாய். இதில் ஏதாவது ஒன்றை நீ அனுபவித்திருக்கிறாய்தானே? தேவைக்கேற்ப உன்னிடம் பல காலங்களில் பணம் இருப்பதே கிடையாது. அடிக்கடி வயிறு பசித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஆசைப்பட்டது போல் எல்லாவற்றையும் சாப்பிட முடியவில்லை அல்லவா? எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களில் உன்னை மனமுடைய செய்துவிட்டு எதுவும் செய்யாதது போலவும் கண்டும் காணாதது போலவும் கடந்து போய்க் கொண்டுதான் இருக்கிறார்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் வருத்தப்படாதே என் தங்கமே. உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன். எந்த காரணம் கொண்டும் நீ நன்றாக வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. அடுத்து என்ன செய்ய போகின்றேன் என்பதை உன்னால் யூகிக்க முடியவில்லைதானே? ஆனால் உன்னுடைய பெருமாள் நிச்சயம் உனக்கு நல்லதைத்தான் செய்வேன். இது நாள் வரையில் நீ பெற்ற ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் கூட அது உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு நிச்சயமாக உனக்கு உதவத்தான் போகின்றது. அதன் மூலமாக நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு விட்டாய்தானே? எது நடந்திருந்தாலும் போனது போகட்டும் என்று விட்டுவிடு என் செல்லமே. தொலைந்து போன நாட்களையே நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை மட்டும் கொஞ்சம் உற்சாகமாக கவனித்துப்பார். நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து வாழும்படி உன்னை விட்டு விடமாட்டேன். நீ யாருக்கும் பாரமாக இருக்கும்படியும் நான் விடமாட்டேன் என்றெல்லாமே. எல்லாவற்றையும் நீ சுயமாகவே செய்யக்கூடிய அளவிலும் 4 பேருக்கு நீ நல்லது செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உனக்கான வசதியையும் நான் உண்டாக்கப் போகின்றேன். உனக்கு கிடைத்த வாழ்க்கையை மிக சிறப்பாக நீ வாழ்ந்து காட்டும்படி நான் செய்ய போகின்றேன். எது நினைத்தாலும் உடனே நடந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் மாற்றிக்கொள். தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் தான் மிகவும் தரமானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள். இத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டேனே என்று நீ யோசிக்க வேண்டாம். நீ கஷ்டப்பட்டதற்கு அதிகமாகவே உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுக்கின்றேன். முயற்சிதான் உன்னுடையதே தவிர உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது என்கின்ற தீர்ப்பு என்னுடையதாகத்தானே இருக்கின்றது. நிச்சயம் உன்னுடைய முயற்சிக்கு நான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் என்றெல்லாமே. 1000 பேர் உனக்கு ஆலோசனை சொன்னாலும் உன்னுடைய மனம் என்ன சொல்கின்றதோ அதை மட்டுமே செய்ய பழகு. எப்பொழுதும் மற்றவர்களை எதிர்பார்த்தே நீ வாழ வேண்டாம் என்றெல்லாமே. அதே போல சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து சரியான முடிவு எடுப்பதற்கும் உன்னை தயார்படுத்திக் கொள். அதுதான் உன்னை காப்பாற்றும். மாற்றம் என்பது உனக்குள் இருந்துதான் வர வேண்டும் என்றெல்லாமே.